டியூப் தமிழ் வணக்கம். நீ ஒரு அரசியல் சூதாடி, மூன்றாவது உலக மகா யுத்தத்தை உருவாக்க புறப்பட்டிருக்கின்ற அரசியல் சூதாடி, அப்பாவி உக்ரைனிய மக்களை தராசில் போட்டு சூதாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற சூதாடி என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியை பார்த்து கூறியிருக்கின்றார். அரசியல் தலைவர்கள் கூறக்கூடாத வாசகங்கள் இவை. இதற்கு பதிலளித்த செலன்ஸ்கி, எந்தவித தவறையும் நாம் இழைத்தது போல நமக்கு தெரியவில்லை என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இதன் பின்னதாக செலன்ஸ்கியும் பொறுப்பற்று நடந்த காரணத்தினாலும் அரசியல் தலைவர்கள் மட்டத்திலே பேச வேண்டிய கோணத்தில் பேசாமல் அமெரிக்க அதிபரை அவமதிப்பு செய்தார் என்றும் அவர் அமெரிக்க மக்களிடமும் அமெரிக்க அதிபரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ கூறியிருக்கின்றார். உண்மையில் யாரை யார் அவமதித்தது? இதுபோல டொனால்ட் ட்ரம்ப் கூற வேண்டிய வாசகங்களை ஜேடி வான்ஸ் கூறி இந்த இடத்தில் அமெரிக்க அதிபர் உலகத்தின் அமைதியை விரும்புகின்றார், அதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சி தான் இது என்று கூறி அமெரிக்காவிற்காகவே நாங்கள் இருக்கின்றோம், அமெரிக்க நலன்களே இங்கு முக்கியம் என்று உக்ரைனிய அதிபரிடம் கூறினார். இந்த பேச்சுவார்த்தை மிகவும் காரசாரமாக நடைபெற்றதும் ஒரு தெருச்சண்டை போல நடைபெற்றும் இருக்கின்றது. உக்ரைனிய அதிபரிடம் இருந்து உக்ரைனினுடைய வளங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் தனக்கு நாட்டமில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற இடத்திற்கு விவகாரம் வந்திருக்கின்றது. உக்ரைனிய அதிபர் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையேல் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் இருந்து விலகிவிடும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார். அதேவேளை இந்த சம்பவத்தையும் உக்ரைனிய அதிபர் ஓர் அரசியல் சூதாடி என்று கூறிய இடத்தையும் ரஷ்யா கேட்டு மகிழ்வதற்கு ஏற்ப உலகத்தின் பிரபலமான ஊடகங்களாகிய AP செய்தி ஸ்தாபனம் மற்றும் ட்ரைடர் போன்றவற்றை உள்ளே அனுமதிக்க மறுத்த டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய டாஸ் செய்தி ஸ்தாபனத்தை உள்ளே அனுமதித்திருந்தது. இதை ரஷ்ய மக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். டாஸ் செய்தி ஸ்தாபனம் உள்ளே வருகின்றது என்பதற்கான எந்த முன்னறிவித்தலும் இடம்பெறாமல் அவர்கள் உள்ளே அழைக்கப்பட்டிருந்தார்கள். உக்ரைனிய அதிபரினுடைய பேச்சை ரஷ்யர்கள் கேட்டார்கள். உக்ரைனிய அதிபரை எவ்வளவு தூரம் அவமதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அமெரிக்க அதிபரும் ஜேடி வான்ஸும் அவமதிக்கின்ற வார்த்தைகளை சொன்ன பொழுதும் கூட அவர் உடல் மொழியில் முன்னரே தயாராக வந்ததும் டொனால்ட் ட்ரம்ப் இத்தகைய உத்திகளை பயன்படுத்துவார் என்று தெரிந்த பின்னதாக அவர் ஓரளவு அவர் ஒரு நடிகர் என்ற காரணத்தினாலும் காமெடி நடிகர் என்கின்ற காரணத்தினாலும் அதை சகித்து கொண்டு இருந்ததை அந்த உரையாடலில் நம்மால் தெளிவாக காண முடிந்தது. ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுவதை போல யார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற கேள்வி ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியாகவே இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி ஆகிய மூவருக்கும் இடையே நல்லுறவு கிடையாது. பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் குறை கூறிய காட்சிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்று இருப்பதனால் இந்த இடத்தில் மூவரும் சமரசம் காணக்கூடிய சூழ்நிலை இல்லை. மூவருமே தான் நினைத்ததுதான் சரி என்று நினைக்கின்ற பாத்திரங்களாக இருப்பதனால் ஒரு பொது இலக்கை இவர்களினால் எட்டி தொட முடியவில்லை. ஐரோப்பாவில் இது பற்றி கூறுகின்ற பொழுது இது உண்மையில் பேச்சுவார்த்தை அல்ல, இது ஒரு அதிகார உச்சத்தை காட்டுவதற்கான பேச்சுவார்த்தை. உக்ரைனிய அதிபரை நீ ஒரு சூதாடி என்று கூறி அமெரிக்கா மேட்டிமைத்தனமாக இருந்து பேசி இருப்பதானது மிக அபாயகரமானது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அமெரிக்கா தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுகின்ற தோரணையில் இவ்வாறு நடந்து கொள்ளுகின்றது என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸும் அங்கு இருந்திருக்கின்றார். அவர் உக்ரைனிய அதிபரையே தாங்கள் ஆதரிக்க இருப்பதாக கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜேடி வான்ஸ் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா உக்ரைனுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்துவிட்டது, ஆனால் அமெரிக்க அதிபரை உக்ரைனிய அதிபர் என்றுமே பாராட்டியதில்லை, இவர் ஒரு நன்றி கெட்டவர் என்று பொருள்பட அவரை திட்டி இருக்கின்றார். ஆனால் ஜோ பைடனுடைய அணியை சேர்ந்தவரே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக்கனை ஆதரிக்கும் ஒருவர் அல்ல செலன்ஸ்கி என்பது அவர்களுடைய கருத்தாக இருந்தது. உலகளவிய ஒரு பிரச்சனைக்கு டெமோக்ராட் கட்சி என்ன, ரிப்பப்ளிக்கன் கட்சி என்ன, அமெரிக்காவினுடைய பொது கொள்கைதான் என்ன என்று செலன்ஸ்கியால் அந்த இடத்தில் கேட்க முடியாமல் போயிருப்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் அமெரிக்க அதிபர் தாங்கள் செலன்ஸ்கிக்காகவோ ரஷ்யாவிற்காகவோ அல்ல, தாங்கள் அமெரிக்காவினுடைய நலத்திற்காகவும் உலகத்தின் நலனுக்காகவே பாடுபடுகின்றோமே அல்லாமல் தனியொரு நபருக்காகவோ நாட்டிற்காகவோ அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் 2014ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை தொடர்ந்து உக்ரைனின் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்பினால் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை கூட கிழித்து வீசிவிட்டு உக்ரைனுக்குள் நுழைந்திருக்கின்றார். இதை பற்றி நீங்கள் என்ன உணர்கின்றீர்கள் என்று செலன்ஸ்கி கேட்டபொழுது டொனால்ட் ட்ரம்ப், இந்த உணர்ச்சி எல்லாம் இங்கு முக்கியமில்லை, இப்பொழுது உலக அமைதிதான் முக்கியம், அதற்கான பாத்திரத்தை அமெரிக்கா எடுத்திருக்கின்றது என்று கூறினாலும் டொனால்ட் ட்ரம்ப், ஜேடி வான்ஸ் இருவரும் பாவித்த ஆங்கிலத்திற்கு இணையாக செலன்ஸ்கியால் அதிகளவு
சரளமாக ஆங்கிலத்தை பேச முடியாவிட்டாலும் கூட உண்மையான பொருளை விளங்கப்படுத்துவதில் செலன்ஸ்கி மேலும் சிறப்பாக பேசியிருக்கலாம் என்பதும் உண்மைதான். கடந்த சில தினங்களாக பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டெமர், அதைத் தொடர்ந்து செலன்ஸ்கி ஆகிய 3 பேரும் பேசிய பின்னர் கண்டிருக்கும் ஒரே ஒரு உண்மை, ஐரோப்பா சொந்த காலில் நிற்க வேண்டும், அமெரிக்கா ஐரோப்பாவை கைகழுவி விட்டது என்பதை உக்ரைனிய அதிபருடனான உரையாடல் காட்டுவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஐரோப்பிய தலைவர்கள் இனி தங்களுடைய எதிர்காலத்தை முதலில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் பேசிய அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நேட்டோவும் இந்த விவகாரத்தில் தவறிழைத்து விட்டது என்றும், உக்ரைனை முன்னரே நேட்டோவில் இணைப்பதாக ஆசை வார்த்தை காட்டியதனால் ஏற்பட்ட விளைவுகளில் ஒன்று இது என்றும், அதனால் தான் ரஷ்யா தாக்க வேண்டி வந்திருக்கின்றது என்றும் ரஷ்யாவிற்கு சார்பான கருத்தை எடுத்துரைத்திருக்கின்றார். இதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் காயா கல்லாஸ் கூறுகின்ற பொழுது, இனிமேல் ஒரு புதிய தலைவர் வர வேண்டும், ஜனநாயக அதிகாரத்தை பயன்படுத்தி உலகத்தை நிர்வகிக்க கூடிய ஆளுமை மிக்க தலைமை வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுவாக அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகையினுடைய ஓவல் கட்டிடத்திற்குள்ளே கோட் டை போடாமல் வர முடியாது. அப்படி இல்லாமல் பச்சை நிற உடையுடன் உக்ரைனிய அதிபர் வந்தார். இது சரியா என்ற கேள்விக்கு, எங்களுடைய நாட்டில் இன்னமும் யுத்தம் முடிவடையவில்லை, யுத்தம் முடிவடைந்ததும் தான் அப்படி வருவேன் என்று கூறிய அவர், இந்த உலகத்தில் உக்ரைன் ரஷ்ய போர் உடனடியாக முடிவடைய வேண்டும் என்று நினைப்பது நாம் தான் என்றும் கூறினார். எனவே அமெரிக்க அதிபரனுடைய பேச்சையும் அவருடைய குறிக்கோளையும் அவருடைய சமாதான எண்ணங்களையும் உக்ரைனிய அதிபர் முற்றாக நிராகரித்துவிட்டு வார்த்தைகளினால் டொனால்ட் ட்ரம்பை வெடித்து சிதறி திட்டி தீர்க்காமல் கோபம் கொண்டவராக அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து ஐரோப்பாவில் இது பதட்டமாக பேசப்படுகின்றது. பொதுவாக அரச தலைவர்களுக்கு இடையேயான உரையாடல்களிலே அதற்கு முன்னதாக நிர்வாக ரீதியாக பேசி முடிவடைத்த பின்னதாக சம்பிரதாய பூர்வமாக அவர்கள் பேசுகின்ற பொழுது இருதரப்பும் ஆரோக்கியமான வகையில் பேசிக் கொண்டன என்று உலகத்து மக்களுக்கு காதில் பூச்சுற்றுகின்ற வேலைகளை செய்வதும் சர்வதேச ராஜதந்திரம் என்று அது வரையறுக்கப்படுவதும் ஒரு காட்சி. ஆனால் அது எல்லாம் கிழித்து வீசி இதுதான் நாங்கள் என்று வெளிப்படையாக சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டை பெறவும் தவறவில்லை. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.